ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் மார்ச் 1 முதல் அமலுக்கு வர இருக்கக்கூடிய முக்கிய மாற்றங்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா புதிய மாதம் தொடங்கும் போது புதிய பல விதிகள் அமலுக்கு வருவது வழக்கமாக இருக்குது. மார்ச் மாதத்தில் அதே மாதிரி பல புதிய விதிகள் பார்த்தீங்கன்னாக்கா அமலுக்கு வர இருக்கதான் சொல்லியிருக்காங்க. அவற்றின் தாக்கம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அன்றாட வாழ்வில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்பிஜி சிலிண்டர் விலை, யூபிஐ பரிவர்த்தனைகள், ஃபிக்ஸட் டெபாசிட், டிமேட் கணக்குகள், இபிஎஃப்ஓ விதிகள் ஆகியவை இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மார்ச் 1 முதல், அதாவது மார்ச் 1, 2025 முதல் அமலுக்கு வரும் விதிகள் சாமானியர்களின் அன்றாட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 1 முதல் பல முக்கியமான நிதி மற்றும் பொருளாதார மாற்றங்கள் நடைமுறைக்கு வர உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 1 முதல் மாற உள்ள சில முக்கிய விதிகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முதல்ல ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னாக்கா முதல் நாளில் எண்ணெய் நிறுவனங்கள் எல்பிஜி சிலிண்டர் விலைகளை மாற்றி அமைக்கின்றன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மார்ச் 1, 2025 அன்று வீட்டு உபயோக மற்றும் வணிக எல்பிஜி சிலிண்டர்களுக்கான புதிய விலைகள் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விலைகளில் ஏற்படும் அதிகரிப்பு அல்லது குறைப்பு சாமானியர்களின் வரவு செலவை பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 2025க்கான டிஏ உயர்வு, அதாவது டிஏ ஹைக்கு சொல்லியிருக்காங்க. பற்றி அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் வரும் எதிர்பார்க்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலை படி பார்த்தீங்கன்னா மற்றும் அகவிலை நிவாரணம் ஆகிய 3% அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சிஎன்ஜி மற்றும் பிஎன்ஜி உள்ளிட்ட இயற்கை எரிவாயுவின் விலைகள் மாதந்தோறும் மதிப்பாய்வு செய்யப்படுகின்றன. கூடுதலாக விமான டர்பைன் எரிபொருள் விகிதங்களும் ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் சரி செய்யப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. இந்த விலைகளில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் வாகன உரிமையாளர்கள், சாமானிய மக்கள் மற்றும் வணிகங்களுக்கான செலவுகளை அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மார்ச் 1, 2025 முதல் யூபிஐ பரிவர்த்தனைகள்லாம் ஒரு குறிப்பிடத்தக்க புதுப்பிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய IRDAI விதியின் கீழ் பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலம் காப்பீடு பிரிமியங்களை செலுத்துவது எளிதாகவும் வசதியாகவும் மாறும் சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றம் பாலிசிதாரருக்கு டிஜிட்டல் முறையில் கட்டணங்களை செலுத்துவது எளிதாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸட் டெபாசிட், அதாவது நிலையான வைப்பு தொகை தொடர்பான பல புதுப்பிப்புகள் மார்ச் மாதத்தில் நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றங்கள் எஃப்டி முதலீட்டாளர்களுக்கு, குறிப்பாக குறுகிய கால வைப்பு தொகை உள்ளவர்கள் வருமானத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வங்கிகள் அவற்றின் பணப்புழக்கம் மற்றும் நிதி தேவைகளின் அடிப்படையில் எஃப்டி வட்டி விகிதத்தை பார்த்தீங்கன்னா திருத்த நெகிழ்வுத்தன்மையை கொண்டுள்ளன்னு சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு குறைவான கால அவகாசம் கொண்ட எஃப்டிகளுக்கு வட்டி விகிதங்களில் மாற்றம் காணப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப்டி வருமானம் தொடர்பான வரி விலக்கு விதிகளும் மாறக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒட்டுமொத்த வருவாயை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணத்தை திரும்பப் பெறும் விதிகளில் ஏற்படும் புதுப்பிப்புகள் முதிர்ச்சிக்கு முன்னர் வாடிக்கையாளர்கள் தங்கள் நிதி அணுகுமுறையை மாற்றக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்டுகள் மற்றும் டிமேட் கணக்குகளின் நாமினிகள் தொடர்பான சில விதிகளை பார்த்தீங்கன்னா செபி சமீபத்தில் மாற்றியிருக்கிறாங்க. இப்போது முதலீட்டாளர்கள் தங்கள் போர்ட்போலியோவில் அதிகபட்சம் 10 நாமினிகளை குறிப்பிடலாம் சொல்லியிருக்காங்க. அவர்கள் நாமினிகள் பற்றிய கூடுதல் விவரங்களையும் வழங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. முதலீட்டாளர்களின் பவர் ஆஃப் அட்டார்னி வைத்திருப்பவர்கள் நாமினிகளை அறிவிக்க முடியாது. உரிமை கோரப்படாத சொத்துக்களை குறைப்பதற்கும் முதலீட்டு நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கும் சந்தை ஒழுங்குமுறை ஆணையத்தால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன்னு சொல்லியிருக்காங்க. புதிய விதிகள் பார்த்தீங்கன்னா மார்ச் 1, 2025 முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓவின் இஎல்ஐ திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளவும், பிஎஃப் கணக்கை கண்காணிக்கவும், யூனிவர்சல் கணக்கு எண்ணை செயல்படுத்தவும் பார்த்தீங்கன்னா வங்கி கணக்குடன் ஆதாரம் இணைப்பது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணியை மார்ச் 15க்குள் செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஏஎன் ஆக்டிவேட் செய்யாவிட்டால் ஊழியர்கள் இஎல்ஐ திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியாது. இதற்கான காலக்கெடு முன்னர் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 15 இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது மார்ச் 15 வரலும் நீடிச்சு கொடுத்துருக்கதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விதி மாற்றங்கள் பற்றிய புரிதல் அனைவருக்கும் இருப்பது மிக அவசியமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் தேவையற்ற தாமதங்கள் தவிர்க்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு நமக்கு கிடைக்கும் வசதிகளையும் நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.